இன்னும் அவலாஞ்சியில் அங்கே போயிட்டு பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. இருக்குங்க கேரட், அதை பாருங்கள் மேலே போகுது. முடியலைங்க, இது ஃபுல்லாக வீட்டில் ஏறி வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. இங்கே யாருமே இல்லை, மனசுக்குள்ளே ஏதோ படப்படப்பாக இருக்குது. வனச்சாவடி செக் போஸ்ட், இங்கே யாருன்னா இருக்காங்களா பார்ப்போம். செம்மையாக இருக்குல்லங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங்கே கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 6:30. எங்கே போயிட்டுருக்கோன்னா இன்றைக்கி ஹோட்டல்லேருந்து கிளம்பி அவலாஞ்சி போகிறோம். எஸ், அதே தான், அவலாஞ்சி நிலா சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதே இடத்துக்கு தான் போகிறோம். மார்னிங் 6:30 போகிறோங்க. அதுதான் இங்கே பெரிய ஒரு கொடுமை. செம்ம குளிர். ஏன்னா ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது, எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிய மாட்டேது. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஈச் மூமெண்ட். அவலாஞ்சி லேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்களோட பேட் லக் அது வந்து ஃபங்க்ஷனலாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எப்படி அவலாஞ்சியை விட முடியும்? ஊட்டி வந்துட்டு அவலாஞ்சி போகிறோம், பார்க்குறோம், வரோம். We started our trip with very cold and shivering body. கண்டிப்பாக கையில் செம்ம ஃப்ரீஸ் ஆகுது. ஹலோ காய்ஸ், ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் கேரட் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க கேரட், அதை பாருங்கள் மேலே போகுது. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எதையார் க்ளீன் பண்ணிவிட்டு அனுப்புறது. செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கேரட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. செடியெல்லாம் கிள்ளி போட்டுட்டு வெறும் கேரட்டை மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கெல்லாம் போடுறாங்க. அப்படியே கொஞ்சம் வாட்டர் போர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறாங்க. அதை அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கொஞ்சம் கேரட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு வாஷிங் க்ளீனிங் ஆகுது. செகண்ட் லெவல் ஆஃப் க்ளீனிங் பண்ணுறாங்க. ஃபைனலாக அங்கே கிளியர் பண்ணிவிட்டு ட்ரேலெல்லாம் போட்டு அப்படியே கோனி பேக்ஸ்லலாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் ஃப்ரம் ஹியர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு சம்திங் வேறு எங்கெல்லாம் கேட்குறாங்களோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா கேரட்டு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் விளையுதுங்க. ரெகுலராக நமக்கு வேலை இருக்கும். இந்த கேரட் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, பெங்களூரு எல்லா பக்கமும் போகுங்க. அப்போ சென்னைக்கு வர்றதா? சென்னைக்கு வரும். நம்ம கேரட்டை க்ளீன் பண்ணுற இடத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம இப்போ எங்கே போகிறோம்? அவலாஞ்சி. இங்கேருந்து இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அவலாஞ்சி லேக் அப்படி ஆக்சுவலி இன்னும் அவலாஞ்சியில் அங்கே போயிட்டு பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. பட் obviously we can't ride, so we are gonna take this look. இப்போ இங்கே டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ் தான். So it's very cool. Really it's very tough to drive without gas. நம்ம அவலாஞ்சி லேக்கை பார்க்க முடியாதுன்னு இந்த ஒரு குறைய இந்த இடத்துல தீர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் வந்து அவலாஞ்சி லேக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து அப்படியே அவலாஞ்சி வரையும் போகுது. ஆக்சுவலி இங்கே அரௌண்ட் ஒரு இன்னொரு 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போகிற வரைக்கும் ஆக்சுவலி இது இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு லேக் தான் இது. ஸோ நம்ம அதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்த்துட்டோம். அதில் ஒரு ஹாப்பி நல்லாவே ஆக்சுவலி வியூ இருந்துச்சு. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சூப்பரான இடத்துல தான் இருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு தோட்டம். எஸ். ஸோ நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அந்த கேரட்டுக்கு தான் எப்படி விளையுதுன்னு பார்க்க வரோம்.
நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கேரட் தோட்டத்தில் இருக்கோம். ஸோ இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கா, அவங்க தான் இந்த இடத்துக்கான ஓனரு. ஸோ இந்த கேரட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுது. அதாவது வெளியில் கொண்டு போகிறதுக்கு, அறுவடை பண்ணுறதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரெடி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆமாம், கேரட்ஸும் வளர்ந்துருக்குது வந்து வெளியே தெரியுது. ஆக்சுவலி இந்த பார்க்கவே ஆமாம், நல்லா அந்த வேர்லேருந்து வெளியிலேயே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறது இன்னும் நல்லா இருக்குது. நம்ம சாப்பிட்ற கேரட் இப்படி தான் விளையுது, இந்த செடி இப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது வேறு இந்த செடி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் பயிர் போட்டுன்னு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பீட்ரூட்ஸ் இருக்குது. எவ்வளோ நாள் ஆகும் இது நீங்கள் பயிர் பண்ணிங்கன்னா? அப்போ 3 மாதம். ஓகே ஓகே. இப்போ இருக்கிறது இது எத்தனை மாதத்துது இது? ஓ, ஏற்கனவே 1.5 மாதம் கிட்ட. நீங்கள் இப்போ இது விளைச்சிட்டு யாருக்கு எங்கே அனுப்புவீங்க? மேட்டுப்பாளையம் அனுப்பி அங்கேருந்து வந்து இது வெளியில் ஒட்டு மொத்தமாக சேர்த்துட்டு எல்லாரும் சேர்த்துட்டு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோட தோட்டத்துக்கு தான். 4 மாதம் பயிராது உருளைக்கிழங்கும். 3 மாதத்தில் எடுக்கலாம். தோல் அடி அந்த பிஞ்சு இது மாதிரி தோல் அடி உருவாகும். 4 மாதங்கும் போது நம்மளுக்கு தோல் கட்டி ஆயிரும். கொஞ்சம் இது வைக்கலாம். நிஜமாக என்ன சொல்கிறதுனே தெரிலங்க, அப்படி இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து செட்டில் ஆகிடுங்க. மேலே வர வர இன்னும் சில்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க வனத்துறை. இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா, கீழ்கண்ட செயல்கள் தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆற்றில் மீன் பிடித்தல், ஆற்றோரம் சமைப்பது, அனுமதியின்றி வனப்பகுதியில் நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது அப்படின்னு Due to heavy rain in the month of August 19, the road has been damaged heavily. சரி இதானா? சரி வாங்க போவோம். நம்ம அவலாஞ்சிக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க, அவலாஞ்சி லேக் சூப்பராக இருக்குல்ல வியூ. பெரிய பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே யாருமே இல்லை. மனசுக்குள்ள ஏதோ படப்படப்பா இருக்கு. மங்கீஸ்லாம் வேற கருப்பாக இருக்காங்க. வேற பார்க்கும் போதே கொஞ்சம் அல்லா இருக்கு. ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் சேஃப் ஆர் நாட். நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஸோ வர எல்லாருக்குமே அவலாஞ்சி ஒரு நல்ல பிளேஸ். அப்படியே நீங்களும் பார்த்துட்டு வாங்க, எதனா சந்துக்குள்ளேருந்து வருதான்ட்டு. நீங்கள் அப்படி எதனா இருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. செக் போஸ்ட். ஹே கைஸ், நம்ம இப்போது அவலாஞ்சிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே செக் போஸ்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க நிற்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன ப்ரொசீஜர்னு இன்னும் தெரியல. நான் அதுக்குள்ளே இங்கே இந்த ஒரு ரிவரை பார்த்தேன், அப்படியே வந்துட்டேன். செம்மையாக இருக்குல்லங்க. வனச்சாவடி செக் போஸ்ட். இங்கே யாருன்னா இருக்காங்களா பார்ப்போம். ஏன்னா திறந்து இருக்கா? எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. யாரையுமே காணோம். இப்போ அலோடு இல்லையா? பைக்கில் கூட போக முடியாது நம்மளால. அடோ அப்படிங்களா? போன ஆகஸ்ட்லேருந்தே அலோடு இல்லையா? ஆ, அப்படியா? 1 year. 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 1
சரி சரி சரி. டூரிஸ்ட்டு சுத்தமாக அலோடு இல்லை. ஸோ அவலாஞ்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்தே யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஸோ செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கோம் அலோவ் பண்ணலன்றதுனால. ஓகே, அது வரைக்கும் போனதே ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த பிளேசஸ்லாம் நல்லாவே, அந்த ரூட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை புலிலாம் இருக்குன்னாங்க. கொஞ்சம் பயமுத்துற மாதிரி தான் இருந்தது. பட் ஈவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த ரூட்டை. இப்போ ஆக்சுவலாக நம்ம போயிட்டுருக்கிறது எங்கன்னா அவலாஞ்சிலேருந்து கிளம்பி சாம்ராஜ் டீ ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இப்போது. அண்ட் சூப்பராக இருக்குல்ல, வியூஸ் எல்லாமே அல்டிமேட்டுங்க, அல்டிமேட் இது. ஸோ சாம்ராஜுக்கு போயிட்டு வந்தாலே வந்துட்டு மழை தாங்க எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே, இன்றைக்கும் மழை தான் பெஞ்சிட்ருக்கு. நல்லா தூரல் போட்டுன்னு இருக்குது. பட் ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நின்றுட்டு கேப்சர் பண்ணிட்டு போகலாம்.